உங்கள் காலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஈஸியான வழியை நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ண தெரியும். பிளட் ப்ரெஷரில் சிஸ்டாலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு ரெண்டு இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரை நம்ம காலில் மெஷர் பண்ணிட்டா நமக்கு ஒரு சிஸ்டாலிக் வேல்யூ வரும். அதே மாதிரி நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி கையிலையும் மெஷர் பண்ணிட்டா கைக்கு ஒரு சிஸ்டாலிக் வேல்யூ வரும். இந்த காலில் வர சிஸ்டாலிக் வேல்யூவும் கையில் வர சிஸ்டாலிக் வேல்யூவை ரெண்டுமே டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் தான் நமக்கு ஆங்கிள் பிரேக்கியல் இண்டெக்ஸ். இந்த ஆங்கிள் பிரேக்கியல் இண்டெக்ஸோட நார்மல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.9 to 1.3 இருந்ததுன்னா அது நார்மல். லெஸ் தென் 0.9 வந்தால் உங்களுக்கு காலில் ரத்த ஓட்டம் சீராக இல்லை, கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே லெஸ் தென் 0.5 இருந்தால் யூ ஹேவ் சிவியர் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், அதாவது ரொம்ப சிவியராக பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே அது 1.3க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்கள் ரத்த நாணங்கள் எல்லாமே திக்கன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே டாக்டர், அப்போ ஏன் எல்லாருமே டாப்லர் பண்ண சொல்கிறாங்க, சிடி ஆன்ஜியோ பண்ண சொல்கிறாங்க, இல்லை ஆன்ஜியோகிராம் பண்ண சொல்கிறாங்கன்னு? இது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு காமிக்குமே தவிர்த்து உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்ம சிடி ஆன்ஜியோ இல்லை ஆன்ஜியோகிராம் பண்ணி தான் ஆகணும்.